முதல் கேள்வியே கலைஞர் நாணய வெளியீட்டு விழா. அந்த விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசு விழா. ஒன்றிய அரசு கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவில் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது, தமிழக அரசு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசின் சார்பாக இராணுவத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இதை இப்படி தான் நாங்கள் பார்க்கிறோம். அரசு விழா மட்டும்தான். அரசு விழா. நீங்கள் ஒன்றிய அரசு நடத்திய விழா அப்படின்றீங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பது இது தமிழ்நாடு அரசு நடத்திய விழா, திமுக ஆசைப்பட்டு பாஜகவை அழைத்து வந்திருக்கிறது, அப்படி தானே விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட தான் கேட்கணும். விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்களா, விருப்பப்படாங்க. என்னுடைய பார்வை ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு 2 பேரும் சேர்ந்து நடத்துகின்ற விழாவாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. முத்தமிழறிஞர் கலைஞரை யார் பாராட்டினாலும் அந்த பாராட்டில் நாங்கள் இணைந்திருப்போம். ஏனென்றால் நாங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு பல நல்ல திட்டங்களை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் தீட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே முத்தமிழறிஞர் கலைஞரை யார் பாராட்டுகிறார்களோ அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் அந்த பாராட்டு உண்மையான பாராட்டாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் வசப்பாடி விட்டு எவ்வளவு துவேஷமாக பேச முடியுமோ அவர்களுடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதே நரேந்திர மோடி தேர்தலுடைய பரப்புரையில் முத்தமிழறிஞர் கலைஞரையும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தையும் எப்படியெல்லாம் வசைப்பாடி இருப்பார். ஆனால் இன்று அறிக்கை கொடுக்கிறார், த டாலஸ்ட் லீடர் என்ற கண்ட்ரி என்று. அது ஒரு மனமாற்றம் வந்திருந்தால் மகிழ்ச்சி. அந்த மனமாற்றம் என்பது உண்மையான மனமாற்றமாக இருக்க வேண்டும். அரசியலுக்காக பாராட்டி விட்டு அடுத்த நாளே மாறிவிடக்கூடாது. முகம் உண்மையான முகமாக இருக்க வேண்டும், மாஸ்க் போட்ட முகமாக இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், 3 மாதங்களுக்கு முன்பு சகதிவாரி இறைத்து குடும்ப அரசியல், அந்த அரசியல் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று மோடி பாராட்டும் அளவிற்கு மாறி இருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மிக கடுமையாக விமர்சித்தார்கள். திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை இந்து மத விரோதி அப்படின்னு சொல்லுவாங்க, ராமரையே இழிவாக பேசினார்னு. என்ன நடந்துருச்சு? இப்போ எதற்காக பாராட்டணும்? நீங்கள் அதை ஒரு புள்ளி வச்சு தான் பேசுகிறீங்க. அது உண்மையான பாராட்டாக இருந்தால் வாழ்த்துகிறேன்னு. அப்போ இதுக்குள்ளே ஏதோ அரசியல் இருக்கோ? இல்லை, பாஜக உண்மையாக யாருக்கிட்டையும் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய தேச மக்கள்கிட்டயே உண்மையாக இல்லாதவங்க போயிட்டு ஒரு தலைவர்கிட்ட எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்த தேசத்தை ஆளுவது பகவத்கீதையோ பைபிளோ குரானோ கிடையாது. அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவை வழி நடத்துகிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பாஜக தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், எப்படி இந்த தேச மக்களுக்கு உண்மையாக இருப்பார்கள்? தேச மக்களுக்கு உண்மையாக இல்லாதவர்கள் எப்படி தலைவர் கலைஞருக்கு உண்மையாக இருப்பார்கள்? இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்று நான் 100% நம்புகிறேன். ரொம்ப ஒரு அர்த்தம் புதிந்த வார்த்தைகளை சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அனுபவமிக்கவர். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அப்படின்னா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த பாராட்டத்தை நினச்சி நீங்கள் தூங்காமல்லாம் இருக்க வேண்டாம், இதுக்குள்ளே 1000 அரசியல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இல்லை, நரேந்திர மோடியோ ராஜ்நாத் சிங்கோ பாஜக தலைவர்களோ முத்தமிழறிஞர் கலைஞரை எதற்காக பாராட்டுகிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், அந்த கழகத்தை சார்ந்த எல்லா தோழர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அது உண்மையானவர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு அழகான எச்சரிக்கையை சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் எனக்கு தூக்கமே வரலை, எங்களை காட்டிலும் அதிகமாக ராஜ்நாத் சிங் பாராட்டினார், எனக்கு தூக்கமே வரலன்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறேன். இல்லை, எனக்கும் அப்படி தான் தூக்கமே வரலை. இது உண்மையான பாராட்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களே இந்த உலகத்தில். நேத்திக்கு இன்னும் அந்த திட்டிய வாய் காஞ்சி கூட இருக்காது. இப்படியெல்லாம் வசப்பாடிட்டு இதெல்லாம் பாஜகவுக்கு கை வந்த கலை. இதெல்லாம் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இல்லை பாஜக திமுகவை நோக்கி கொஞ்சம் நெருங்கி வரலான்னு நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது இல்லை அரசியல். என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதவாதத்திற்கு என்றுமே இடம் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு முறை அவரோடு கூட்டணி வைத்து பட்ட வேதனைகளும் துன்பங்களும் இந்த உலகமே அறியும். அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார், இந்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம் என்று.
ஆனால் அவருக்கு மேலே ஒரு படி மேலே போய் யோசிக்கக்கூடியவர் தான் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தளபதி. அவர் ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக யோசிக்கக்கூடியவர். நட்பு என்பது வேறு, ஒன்றிய அரசு மாநில அரசு என்பது வேறு. அதற்காக அவர்கள் நெருங்குகிறார்களா, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா என்ற யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுகவை விட்டுருங்க, ஆனால் பாஜகட்ட ஒரு நிலைப்பாடு மாற்றத்தை நீங்களே சுட்டி காட்டுறீங்க. 3 மாதத்துக்கு முன்பு ரொம்ப கடுமையாக பேசியவர்கள் இன்னைக்கு வாயார புகழ்கிறாங்க, வானலாவ புகழ்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை நோக்கி தானே நகர்றாங்க. தேவை மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் கடிவாளம் போட்டு வச்சுருக்காங்க. மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி, 400 தொகுதிகள் வெற்றி, இந்த 3 முழக்கங்களை வச்சாங்க. இப்போ மோடி ஆட்சி இல்லை, பாஜக ஆட்சி இல்லை, 400 வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது கூட்டணி ஆட்சி. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தின் தலைவர் இல்லாமல் ஆட்சி நிற்க முடியாது. மதசார்பற்ற ஜனதா தளத்துடைய தலைவர் நிதிஷ்குமார் இல்லாமல் ஆட்சி இருக்க முடியாது. அப்போ 2 பேரும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 பேர் எந்த நேரத்தில் ஒன்றாலும் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு நப்பாசை இருக்கலாம், ஏதாவது இந்த பிரதமர் பதவியில் ஒட்டி கொண்டு இன்னும் 5 ஆண்டுகள் ஓட்டலாமா, அப்போது வேறு ஒரு கட்சிகள்லாம் நம்ம ஆதரவு அளிப்பதற்கு இப்பொழுதே அந்த பிளாட்ஃபார்ம் போடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நிலைப்பாடு. ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார். எனக்கு உறுதியாக 100% சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்ல போனால் தற்கொலைக்கு சமமாக போயிடாது. பாஜகவோட எப்படிங்க இந்த தேசத்தையே பொருட்படுத்தாதவர்கள், இந்த தேசத்தை அதானிக்கிட்ட கொடுக்கணும்னு துடிக்கிறவங்க, இந்த தேசத்தை அம்பானிக்கிட்டன்னு கொடுக்குறவங்க, இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு தெரியாதா? ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது, நீங்கள் நியாயப்படி திரு ராகுல் காந்தியை அழைத்திருக்கணும், திருமதி சோனியா காந்தியை அழைச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கார்கேவாவது நீங்கள் அழைச்சிருக்கணும். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாரே, பொதுவெளியில் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டாரே? இல்லை, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார். என்னுடைய பார்வை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். அப்படி எந்தவித 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மதவாதத்தை எதிர்ப்பவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை கோட்பாடு மதவாதத்தை எதிர்ப்பவர்கள். கடந்த காலத்தில் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கடந்த காலத்தில் ஒரு நட்பு வைத்துக்கொண்டு அவர்கள் பட்ட இன்னல்களும் துன்பங்களும் யாராலும் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோ காங்கிரஸோ 2 கட்சிகளோடும் திமுக கூட்டணியிலும் இருந்துக்கு விலகியும் போயிருக்கு. கடைசி நேரத்தில் பாஜகவை இல்லை, ஒரே ஒரு முறை தானே கூட்டணியில் போயிருக்கு, ஒரே ஒரு முறை தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி போகவே மாட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கும் விளிம்பு நிலை மக்களுடைய வாக்கும், இந்த வாக்குகள்லாம் சிந்தாமல் செதறாமல் 45 விழுக்காடு அப்படியே கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட போனால் இந்த 45 விழுக்காடுகள் மிகப்பெரிய கேள்விக்குறி. 1% வருமானு தெரியாது. ஏன்னா 2014க்கு முன்னாடி இருந்த பாஜக வேறு. 2014க்கு முன்னாடி கரசேவை, ரத ஊர்வலம் இதெல்லாம் விட்டு சிறுபான்மை மக்களை புண்படுத்தினாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று நாட்டை விட்டு இவர்களாம் அகற்ற வேண்டும்ட்டாங்க. இன்னும் வேதனையில் இருக்காங்க சிறுபான்மை மக்கள், தலித் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்காங்க. ஆகையால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த விழா தானே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசும் சேர்ந்து செய்த விழா. தமிழக அரசு தான், முதல்வர் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, தமிழ்நாடு அரசு நடத்திய விழா. இவங்க நினச்சிருந்தா ராகுல் காந்தி அவர்களையோ சோனியா காந்தி அவர்களையோ அழைச்சிருக்க முடியும், கார்கேவை கூட கூப்பிட்டுருக்க முடியும். எதுக்காக பாஜக தலைவர்களை அழைச்சாங்க? சந்தேகம் வந்துருச்சுன்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கார். முரசொலி மாறன் சிலை, கலைஞருடைய சிலை திறப்பதற்கு மம்தா பானர்ஜி வர வச்சோம். அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் கலைஞருடைய அண்ணா சிலையை திறப்பதற்கு அன்னை சோனியா காந்தியை, தலைவர் ராகுல் காந்தியை வர வைத்தோம். விபி சிங் சிலை திறப்பதற்கு அகிலேஷ் யாதவை வர வைத்தோம். அதே போன்று திருவாரூரில் கலைஞருடைய கோட்டத்தை திறப்பதற்கு அகிலேஷ் யாதவ், பீகாருடைய துணை முதலமைச்சர் வர வைத்தோம். என்னை பொறுத்தவரை இந்த நாணயத்தில் தமிழ் வெல்க என்று எழுத்திருக்கு பாருங்கள், அங்கே தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய வெற்றியே. எப்படி தமிழ் வெல்கன்னிட்டு ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளும்? அவங்க சமஸ்கிருதம் வெல்கன்னு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க.
சமஸ்கிருதம் வாழ்கன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அரசியல் ராஜதந்திரத்தோடு அதை வார்த்தை என்னென்னா அவங்க தமிழ் படிக்க தெரியாது, எல்லாம் ஹிந்தி பேசக்கூடியவங்க, ஆங்கிலம் பேசக்கூடியவங்க, தமிழ் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த இணை செயலாளரை பந்தாடிட்டு இருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். புதுடெல்லியிலிருந்து அந்த செய்தி, எப்படி தமிழ் எழுத்து அதில் பொறிக்கலாம், எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு பந்தாடிட்டு இருக்காங்க, தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, செய்தி வந்துட்டுருக்கு. அது ஒரு சிக்கலாக மாறி இருக்கு. ஆகையால் எங்கேயும் முத்தமிழறிஞர் கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார். கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார், திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு இபிஎஸ் அவர்கள் நியாயமாக உங்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மையாகவே நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு இல்லை அவர் என்ன கேட்குறாருன்னா நியாயமாக உங்களுக்காக அவர் பேசுகிறார். எங்களுடைய பெருந்தன்மை என்னன்னா, நாங்கள் எப்போ முத்தமிழறிஞர் கலைஞரை அவரை வாழ்த்தி கொண்டே இருப்போம், அவரை நேசிப்பவர்கள். ஆனால் நேசிக்காதவர்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தானே மகிழ்ச்சி அடையணும். இல்லை கூட்டணியில் நாளைக்கு குழப்பம் வராதா? நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு 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 சந்தேகம் வராதா? இவங்க பாஜகவை நோக்கி நெருங்குறாங்களோன்ற சந்தேகம்லாம் வராதா? அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி தெரியும். அரசியல் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காங்கிரஸ் பேரியக்கம். இது சமூக விடுதலைக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் 1885. 139 ஆண்டுகால பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அரசியல் கணக்கெலாம் நாங்கள் போடல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருக்கன்னா அரசியல் கணக்கு போட்டால் இருக்கோம் நாங்கள், எத்தனை இடங்கள் கிடைக்கும், எத்தனை இடங்கள் கொடுப்பாங்கன்னு. அப்படி இல்லை. அது இந்த தேசத்தில் ஒரு பாசிச சக்தியை பிடிச்சிட்ருக்கு, அதை விரட்டணும். அதுக்கு தோழமையோடு எல்லாம் இருக்கணும். அப்போ தோழமையோட இந்தியா கூட்டணி தலைவர்கள், இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறது தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர். அந்த கூட்டணியை காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும், தோழமை கட்சிகள் வலிமை பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்திய நாடு வலிமை பெறும். இந்த கான்செப்டில் தான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பண்ணியாச்சு. வலிமையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணுன்றீங்க. இது போன்ற நிகழ்வுகள் தான் சர்ச்சையாகுது. நீங்கள் வந்து இதை தவிர்த்திருக்கலாம்னு கூட நீங்கள் அப்படி யோசிக்கலையா? இனி வரும் காலங்களில் இதை தவிர்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பொறாமையோ இல்லை எங்களை அழைக்கவில்லை, எங்கள் தலைவர்களை அழைக்கவில்லை, இவர்களை அழைக்கிறான வருத்தமே எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒருபோதும் வருத்தம் கிடையாது. மோடியே வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டிருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குதுல்ல? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காரு. நான் தான் எடுத்து போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அவர் உடனே அதுக்கு நன்றி சொல்லி ட்வீட் போட்டிருந்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் என்பார் விட்டு கொடுப்பவர்கள், பெருந்தன்மையானவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள். தேர்தலுக்காகவோ வாக்கு வங்கிக்காகவோ மாற்றி பேசுவதோ தடம் புரளுவதே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் ஒரே நிலைப்பாடு தான், ஆனால் பாஜக இரட்டை நிலைப்பாடோடு இருக்கும். அதை திமுக புரிஞ்சுக்கணுன்றது தான் அது செய்தி. இதனோட ஒட்டுமொத்த தெளிவாக இருக்காங்க அவங்க.